இன்றைக்கி கீரை குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நிறைய பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. ஒருத்தங்க என்கிட்ட கேட்டிருந்தாங்க, அதனால தான் இந்த கீரை குழம்பு செய்கிற வீடியோ. இதுக்கு சிறு பருப்பு, தக்காளி, வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா, நீங்கள் என்ன கீரை போடுறீங்களோ அந்த கீரையை போட்டு கொஞ்சமாக புளி போட்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. விசில் விட்டு எடுத்துக்கோங்க, ஒரு 3-4 விசில். அதுக்கப்புறம் எண்ணெய் கடைஞ்சி எடுத்துக்கோங்க மத்து போட்டு. அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, காஞ்ச மிளகா, பூண்டு 2 தட்டி போட்டு தாளித்து எடுத்திங்கன்னா சூப்பரான கீரை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு பொருத்தமான காம்பினேஷன் கருவாடு தான். நெத்திலியும் வாழைக்கருவாடு இருந்தது, எதை செய்யுதுன்னு தெரியல. வாழைக்கருவாடு கொஞ்சம் சதை கம்மியாக இருந்தது, ரொம்ப மெலிசாக இருந்தது. அப்படி சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்காதுல்ல, அதனால் நெத்திலியே வறுத்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலையெல்லாம் எடுத்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு சுடு தண்ணியில் போட்டு ஒரு 2-3 நிமிஷம் ஊற வச்சாச்சு. இந்த தலையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு பூனைக்கு வைக்கலாம்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்தால் பூனையும் வந்துடுச்சு. எடுத்துகிட்டு போய் வச்சா அது இங்கே வச்சா சாப்பிடாதான், அது போய் ஒரு இடத்துல நின்று இங்கே எடுத்துன்னு வந்து வெய் அப்படின்ற மாதிரி சொல்லிச்சு. எடுத்துகிட்டு போய் வச்சோடனே சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த நெத்திலி எப்படி ஃப்ரை பண்ணுறதுனா, சுடு தண்ணியில் போட்டுட்டு ஒரு 4-5 தடவை நல்லா கழுவி எடுத்துட்டு மஞ்சத்தூள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், மஞ்சத்தூள் போட்டுட்டு வீட்டு குழம்பு மிளகாத்தூள் போட்டுட்டு உப்பு எடுக்க போனேன். நான் சின்ன வயசுலேயும் இப்படி தான். நான் ஒரு முறை கருவாடில் உப்பு போட்டு எங்கள் அம்மா கிட்ட சரியான திட்டு வாங்கினேன். நான் உப்பு போடுவாங்களா, அறிவு இருக்குதானே, எனக்கு தெரியாது கருவாடில் உப்பு போடக்கூடாதுன்னு. இப்போ நான் உப்பு எடுக்க போகும்போது எனக்கு அந்த ஞாபகம் வந்துடுச்சு. இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடணும் எண்ணெயில். சூப்பராக மொறு மொறுன்னு சூப்பராக இருந்துச்சு. கீரை குழம்பு கூட வச்சு சாப்பிடும் போது கருவாடு வறுத்துட்டு சும்மா அப்படியே விடலாமா அந்த கடாயை. அதில் கொஞ்சமாக கல் தோசை மாதிரி வீட்டில் மாவு இருந்தது, எடுத்து ஊற்றி சாப்பிட்டேன். சரியான டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கருவாடெல்லாம் பிடிக்கும்னா, அந்த ஸ்மெல்லாம் பிடிக்கும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு எந்த சைட் டிஷ்ஷுமே வேணாம். அதை பாருங்கள் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. அது எண்ணெயே நீங்கள் ஊற்ற வேணாம், மேலே மட்டும் சும்மா ஊற்றினா போதும். சூப்பராக அப்படியே கேக் மாதிரி வருது பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் இதை தான் சாப்பிட்டு போனேன் இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு. இதுக்கு மேலே இன்னொரு தோசையும் ஊற்றிக்கிட்டேன். 2 தோசை மட்டும்தான், எந்த ஒரு சைட் டிஷ்ஷும் இல்லாமல். இது கூட அந்த வருத்தம் பார்த்தீங்களா நெத்திலி, அது வச்சு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருந்தது. ஆனால் கொஞ்சம் தான் இருந்ததுனால நான் 2 வாய் தான் நெத்திலி வச்சு சாப்பிட்டேன். ரொம்ப நல்லாயிருக்கும், ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.